கூர்வாளின் ஃபேக்ட் செக். நுரைச்சோலை வீட்டு திட்டம் சூறையாடப்படும் முஸ்லிம்களின் உரிமை. மீண்டும் சூடுபிடிக்கும் அம்பாறை நுரைச்சோலை வீட்டு திட்டம். அதாவுல்லா எதற்காக சண்டை பிடித்தார்? அதாவுல்லா அதனை தடுத்தாரா? அம்பாறை அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நடந்தது என்ன? கூர்வாளின் ஃபேக்ட் செக் உங்களுக்காக கொண்டு வருகிறது. சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சவுதி அரசாங்கத்தால் அக்கரைப்பற்று பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட நுரைச்சோலை எனும் இடத்தில் கட்டப்பட்ட சுமார் 500 வீடுகள் 20 வருடங்களாகியும் இன்னும் மக்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கின்றது. இது விடயமாக மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் உச்ச நீதிமன்றில் தொடுக்கப்பட்ட வழக்கில் இனவிகிதாசார முறையில் வழங்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதனை முஸ்லிம்கள் எதிர்த்ததால் இன்று வரை பிரச்சனை முடியவில்லை. தற்போது அதனை மக்களுக்கு வழங்க அவ்வழக்கை மீள் விசாரணைக்கு எடுக்குமாறு அரச தரப்பால் கேட்கப்பட்டுள்ளது. அவ்வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் வழக்கிற்கு சாதகமாக மாவட்ட இன விகிதாசார முறையில் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்க ஒரு முயற்சி நடைபெற்றுள்ளது. அதனை அரசாங்க அதிபர் உட்பட ஏனைய சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுள்ளனர். விசேடமாக சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் வீரசிங்க இதில் ஆர்வமாக இருந்துள்ளார். அந்த கோரிக்கையை அடியோடு மறுத்த அதாவுல்லா, இது சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வழங்க கட்டப்பட்ட வீடுகள் என்றும் அது அமைந்துள்ள இடம் அக்கரைப்பற்று பிரதேச செயலக எல்லைக்குள் என்றும் அதன் விகிதாசார அடிப்படையிலே அது வழங்கப்பட வேண்டும். சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்கள் கரையோரத்தில் மட்டுமே வாழ்கின்றனர் என்றும் தேவை இருந்தால் பாதிக்கப்பட்ட கரையோர பிரதேச மக்களுக்கு வழங்க முடியும் என்றும் அவ்வாறு இல்லாவிட்டால் இங்கு தீர்மானிக்க வேண்டிய அவசியமில்லை, நீதிமன்றில் பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறியதுடன் அவ்வாறு மாவட்ட விகிதாசார அடிப்படையில் தருகிறோம். அம்பாறை சிங்கள பிரதேசங்களில் காணிகளை வழங்கும் போது முஸ்லிம்களுக்கும் விகிதாசாரப்படி உங்களால் வழங்க முடியுமா? இதுவரை வழங்கி உள்ளீர்களா என்றும் ஒரு கேள்வி கேட்க பதில் கூற முடியாமல் தடுமாறியுள்ளனர். இக்கருத்தை ஆதரித்து பாராளுமன்ற உறுப்பினர்களான ஷரீஷ் மற்றும் பைசல் காஷிம் பேசினர். விடயத்தை அவதானித்த கிழக்கு மாகாண ஆளுநர் அதாவுல்லா அவர்களின் கருத்து நியாயமானது. சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கட்டப்பட்ட வீடுகளை அந்த பிரதேச எல்லைக்குள் உள்ள விகிதாசார அடிப்படையில் வழங்குவதே நியாயமானது என்றும், இன விகிதாசார முறையில் என்றால் மலையக இனத்திற்கும் கிடைக்கும். அப்படி என்றால் எங்கு மலையக மக்கள் பாதிக்கப்பட்டனர்? ஒரு நியாயம் இருக்க வேண்டும் என்று கூறியதுடன் இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருப்பதால் சவுதி நாட்டிடம் பல சந்தர்ப்பங்களிலும் உதவி கேட்கின்ற போது இதனை சுட்டிக்காட்டி மறுக்கின்றனர். எனவே இதனை தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கூட்டம் முடிவு எட்டப்படாமல் அதாவுல்லா கூறியது போல் நீதிமன்றத்தில் சந்திப்போம் என்ற கருத்தோடு முடிவுற்றது. இது இவ்வாறு இருக்க 2005ஆம் ஆண்டு அப்போதைய வீடமைப்பு அமைச்சர் பேரியல் அஸ்ரப் அவர்களே இத்திட்டத்தை கொண்டு வந்தவர். அரசியல் காரணங்களுக்காக அதாவுல்லா அதனை தடுத்ததாக இப்போதும் மாற்றுக் கட்சியினர் கூறி வருகின்றனர். கடலோரத்தை அண்டிய பிரதேசங்களில் வாழும் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் பொதுமக்களுக்காக கொண்டு வரப்பட்ட வீட்டு திட்டத்தினை சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் கொண்டு போய் உருவாக்கும் முட்டாள்தனமான திட்டம் என்றும், கடலை அண்டிய தங்களின் வாழ்வாதாரத்தை இத்தனை தூரம் சென்று எவ்வாறு செய்வது என்ற நியாயமான கேள்வியும் பேரியல் அஸ்ரப் அவர்களின் மாமா முறையான கம்பளையை சேர்ந்த மரைக்கார் என்ற ஒருத்தருக்கே சுமார் 500 கோடி பொறுமதியான கொந்தராத்து வழங்கப்பட்டது என்றும், அக்கரைப்பற்றை அண்டிய பிரதேசங்களில் எத்தனையோ தாழ்நில பிரதேசங்கள் இன்று வரை இருக்க, அம்பாறை வீதி 3ஆம் கட்டை வரை பிரதான வீதியோரமாக எத்தனையோ மோட்டு விவசாய காணிகள் அப்போது சில லட்சங்கள் விலையில் காணப்பட்ட நிலையில் விடுதலை போராட்டம் முஸ்லிம்களை விரட்டி பழிவாங்கிய அநியாயம் நடந்தேறிய சம்பவங்கள். உச்ச நிலையில் இருந்த காலத்தில் இவ்வாறான நிலங்களை பெற்றுக்கொள்ள முயற்சிக்காமல் சுமார் 100 மீட்டர் தூரத்தில் சிங்களவர்களின் பாரம்பரியம் மிக்க பாதுகாக்கப்பட்ட தீகவாபி புனித பூமி எல்லையில் இத்திட்டத்தினை கொண்டு சென்றது. அமைச்சரின் முட்டாள்தனமான அணுகுமுறை என்றும் முழுக்க சாத்தியங்களையும் பாதிக்கப்பட்ட மக்களின் தேவையையும் அறியாமல் ஈலாபத்தை மட்டும் நோக்காக கொண்டு செய்யப்பட்ட ஒரு வேலை திட்டம் இன்று இந்த நிலைக்கு வந்துள்ளதாக பிரதேச புத்திஜீவிகள் இன்றும் பேசுகின்றனர். கூர்வாளின் அடுத்த ஃபேக்ட் செக்கில் சந்திப்போம். நன்றி.